अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अज्मईन वमन तबिअहु व ताअहु बिद्दीन इला यौमिद्दीन। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் என்கிற தலைப்பின் கீழ் ரசூலுல்லாவுக்கு மாத்திரம் அல்லது ரசூலுல்லாவுடைய உம்மத்துக்கு மாத்திரம் வழங்கப்பட்ட சிறப்புகள் என்ன என்பதை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். அதில் குறிப்பாக கடந்த 2 வாரங்களாக ரசூலுல்லாஹ் ஒருபோதும் தன்னை விட மற்ற நபிமார்களை விட தான் உயர்ந்தவர் என்றோ, தன்னை உயர்த்தியோ ஏனைய நபிமார்களை தாழ்த்தியோ பேசுகிற பண்பு கொண்டவர் அல்ல. மற்றவர்கள் பேசுவதை நபி அவர்கள் அனுமதித்ததும் கிடையாது என்பதை முதல் வாரத்திலும், சென்ற வாரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஒட்டுமொத்த மக்களுக்குமான இறை தூதர், மனித ஜின் வேறுபாடு இல்லாமல் மொழி வேறுபாடு, நிற வேறுபாடு, இன வேறுபாடு, காலத்தால் ஏற்படுகிற வேறுபாடுகள் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் அவதரித்த காலத்தில் இருந்து கியாமத் நாளுக்கு சூர் ஊதப்படுகின்ற வரை உலகத்தில் வரக்கூடிய வந்திருக்கிற அத்தனை ஆண்கள், பெண்கள், மனிதர்கள், ஜின்களுக்குமான ஒரே இறை தூதர் இவர்தான் என்பது நபிகளாருக்கு வழங்கப்பட்ட சிறப்புகள் முக்கியமான ஒரு சிறப்பு என்று பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு பட்டம் சூட்டுகிறான், ஹாத்தமுன் நபி. இவர் நபிமார்களினுடைய முத்திரை, இறுதி என்று அல்லாஹ் பேசுகிறான். யாராவது ஒரு நபி தான் கண்டிப்பாக இறுதியை இருக்க முடியும். ஆனால் அந்த சிறப்பை அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இவர் நபிமார்களின் இறுதியானவர். இவருக்கு பிறகு இனி நபிமார்கள் தோன்ற மாட்டார்கள். நபிமார்களோ ரசூல்மார்களோ இந்த பேரை கொண்டு இனி வரமாட்டாங்க. அப்படி ஒருவேளை ஒருவர் வந்தாரே ஆனால் அவன் பொய்யன் தான் என்பதையும் மார்க்கம் நமக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையை நமக்கு நிரூபிக்கிறது. இப்ப இதுல ஒரு சில செய்திகள் நம்ம பார்த்தோம். ரசூலுல்லாஹ் தபூக் யுத்தத்திற்கு சென்றார்கள். தொலைதூர பயணம், ஊர்ல யாரையாவது வச்சுட்டு தான் போக முடியும். அப்ப அதுல அலி ரலியல்லாஹு அவர்களை அந்த சமுதாயத்திற்கு அப்போது தலைவராக நியமனம் செய்து, நான் வர்ற வரைக்கும் ஊரை நீங்க பாத்துக்கங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு பத்ர்ல ஆரம்பிச்சு ஒரு யுத்தம் மிஸ் ஆகல, எல்லா யுத்தத்துக்கு போயிட்டோம். இதுல என்ன விட்டுட்டு போறீங்களா? இது முக்கியமான யுத்தம் தான், என்ன விட்டுட்டு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களா? என்னையும் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மூசாவுக்கு ஹாரூன் எப்படி ஒரு நெருக்கமோ அலியே எனக்கு நீங்க அப்படி ஒரு நெருக்கம். நாங்க இதை சொன்ன உடனே நமக்கு உடனே தோணுகிற அடுத்த எண்ணம் என்னவாக இருக்கும்னா, ரசூலுல்லாஹ்க்கு அடுத்த நபி இருக்கலாம், ஒருவேளை இருந்தால் அது அலியாக இருக்கலாம்ன்ற சிந்தனை இந்த ஹதீஸை வச்சு நமக்கு தோணும். அதான் இயல்பு. ரசூலுல்லாஹ் அங்கனையே வச்சு பதில் கொடுத்துட்டாங்க, லா நபிய பாதி, என்றாலும் எனக்கு பிறகு யார் கிடையாது, நபி கிடையாது. மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் மத்தியில் ஒரு நெருக்கம் இருந்துச்சு, ஒரு தொடர்பு, ஒரு அந்யோன்யம் இருந்தது. அவர்கள் இருவருக்கு மத்தியில் உள்ள அந்த அந்தஸ்து மாதிரி எனக்கு அலி ரலியல்லாஹு அவர்களே நீங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னது அந்தஸ்துக்குத்தான் சொன்னார்களே ஒழிய, மூசாவை போன்ற ஹாரூன் இறை தூதர் என்ன மாதிரி நீங்க இறை தூதர் நினைக்காதீங்க, நீங்க இறை தூதர் இல்ல, இனி இறை தூதர்கள் வரவும் மாட்டார்கள் என்பதையும் சேர்த்து அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். பிறகு கனவில் ரசூலுல்லாஹ் ஒரு வீட்டை ஒன்றை பார்க்கிறாங்க. அந்த வீட்டுல வீடு அழகாக கட்டப்பட்டு அந்த வீட்டை கட்டியவர் விருந்துக்காக மக்கள் அழைக்கிறார். மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டையெல்லாம் சுத்தி பார்க்கறாங்க. ஒரே ஒரு செங்கல் வைக்கக்கூடிய அளவுக்கான இடம் மட்டும் அந்த வேலை குறைபாடு இருக்கு. அந்த செங்கலை தூக்கி வச்சுட்டா சாந்தள்ளி பூசில என்ன ஆச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு வீடு. அதை மட்டும் பூர்த்தி செய்யல. மக்கள் எல்லாம் அந்த செங்கலை தூக்கி வைங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கதை மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, அனல் அபீனா, நான் தான் அந்த செங்கல் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த வீடுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அது வீடு இல்ல, நுபுவத். நுபுவத் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா வீடு மாதிரி கட்டிட்டான்.
மக்கள் அந்த நுபுவத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறான், ஏகத்துவத்தின் பக்கம் எல்லாம் அழைக்கிறான். இறுதி நபியா ஒருத்தர் வரணும்ல, அது நான் தான். அந்த செங்கல் வந்துருச்சுன்னா நபித்துவம் முடிந்தது. அந்த செங்கல் நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன நிகழ்வை பார்க்க முடிகிறது. இது எல்லாத்துக்கும் மேல ரசூலுல்லாஹ் இன்னொரு தகவலையும் பதிய வைக்கிறாங்க. என்னுடைய சமுதாயத்தில் தன்னை நபி என்று வாதிடக்கூடிய 30 பொய்யர்கள் இந்த சமுதாயத்தில் தோன்றுவார்கள். எனக்கு பிறகு எத்தனை பேர் வருவாங்க? 30 பொய்யர்கள் வருவாங்க. அதுல அரபுல பித் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, 30 சொச்சமோ வரும். 30னா 30 தான் இல்லை, 32 இருக்கலாம், 33 இருக்கலாம், 35 இருக்கலாம், 30 சொச்சம். அப்படியான நபிமார்கள் வருவார்கள். நபிமார்கள் யாரு? பொய் நபிமார்கள். அவன் தன்னை நபி மாதிரி பேசிக்குவான், மக்களை வழிகெடுப்பான், மக்களை தன்னை நபி என்று சொல்லி அந்த மக்களை எல்லாம் இந்த மார்க்கத்தை விட்டு வேறொரு மார்க்கத்தை நோக்கி இழுத்து செல்வான். நீங்க நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அதிலே ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க, லா நபிய பாதி, எனக்கு பிறகு யார் கிடையாது, நபியும் கிடையாது, ரசூலும் கிடையாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தெளிவுபடுத்திய வார்த்தைகளை நம்மால் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. இப்ப அதே மாதிரி ரசூலுல்லாஹ் எதை 30 பொய்யர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்களோ, நபி மௌத்த தொடர்ந்து ஒருத்தன் வந்தான், முசைலிமா என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவன். இவனோடு நடைபெற்ற யுத்தம் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் 2 வருட காலம் இப்படித்தான் ஓடிச்சு. அந்த முசைலிமா என்பவனை வக்ஷி என்கிற நபி தோழர் கொலை செய்கிறார். ஆரம்பத்தில் உஹது யுத்தத்தில் ஹம்சாவை கொலை செய்து சுதந்திரத்தை அடைந்த இந்த வக்ஷி பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று முசைலிமாவை கொலை செய்தார் யுத்த களத்தில் என்பதை ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப முசைலிமா உடனே வந்தவன். அடுத்தடுத்து பல நபிமார்கள் வந்தாங்க. இப்போ உள்ள காலத்தில் கூட காதியானி என்ற சமுதாயத்தவர்கள் ஒரு கூட்டம், அவங்க தங்களை முஸ்லிம்னு சொல்ல மாட்டாங்க, முகம்மதியர்கள் அப்படின்னு அவங்களுக்கு தனி பேர். அகமதியாக்கள் என்பது அவர்கள் தங்களுக்கென்று வைத்த பெயர். மிர்சா குலாம் அகமது என்ற ஒரு நபரை 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மௌத்தா போன ஒரு ஆளு, அவரை நபின்னு நினைத்து கொண்டு வாழக்கூடிய மக்கள் இன்னைக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. 19 ஒரு கூட்டம் வந்தாங்க. ஒரு மனிதர் வந்து என்ன பண்ணாரு, நான் தான் வந்து என்னன்னா இந்த குரானை கணித அடிப்படையில் கட்டமைக்கிறேன், குரானை எங்க இருந்து எப்படி கூட்டினாலும் 19 வருவோம், இதுதான் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம்னு தன்னை ஒருத்தர் நபின்னு சொல்லி அவர் சென்னைக்கெல்லாம் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பிரச்சாரம்லாம் செய்திருக்கிறார், வெளிநாட்டுக்காரர். அப்ப இப்படியெல்லாம் பல பொய் தூதர்கள் உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க, இனியும் வரத்தான் செய்வாங்க. இவங்க வந்து என்ன, சின்ன தஜ்ஜால்கள், தங்களை நபி என்று வாதிடக்கூடிய சிறிய தஜ்ஜால்கள். பெரிய தஜ்ஜால்னு ஒருத்தர் வருவான். தஜ்ஜால் என்றால் உண்மையான பேர் கிடையாது, பொய்யன் என்று அர்த்தம். பெரிய தஜ்ஜால் வருவான். அவன் என்ன செய்வான், தன்னை நபின்னு சொல்ல மாட்டான், அவன் ஸ்ட்ரைட்டா தன்னை அல்லான்றுவான். நான் தான் அல்லாஹ், உண்மையான கடவுள், நீ வணங்குற கடவுளை யாரு, நான் தான் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய தஜ்ஜால் என்ற ஒருவன் வருவான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு பல முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். எனவே இத்தனை முன்னறிவிப்பை பார்க்கும்போது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ரசூலுல்லாஹ் தான் இறுதி இறை தூதர். இவருக்கு பிறகு கியாமத் நாள். அது ரசூலுல்லாஹ் இன்னொரு அழகான ஒரு செய்தியை சொல்றாங்க, நானும் மறுமை நாளும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த 2 விரல், ஆள்காட்டி விரலையும் நடுவரலையும் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நெருக்கத்தில் வச்சுட்டு எப்படி சொல்றாங்க, நானும் மறுமையினாலும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம், நான் வந்துட்டு அடுத்து நீ எதை எதிர்பார்க்கணும், நான் போயிட்டானா மூத்தாயிட்டானா அடுத்து நீ மறுமையை தான் எதிர்பார்க்கணும். இன்னொருத்தர் வருவார் நீ எதிர்பார்க்க வேண்டாம், வரவும் மாட்டாங்க. எனக்கு அடுத்து நீ எதிர்பார்க்கறது இதுதான், மறுமை எப்ப வரும் நீ எதிர்பாரு. அப்படிங்கறதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பல செய்திகள் மூலமாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ்க்கு வழங்கப்பட்ட முக்கியமான சிறப்புகள்ல இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மறுமை நாள்ல அதிகமான மக்களால் கடைபிடிக்கப்படுகிற இறை தூதராக இருப்பார் என்பதை ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது. நாளை மறுமை நாள்ல என்ன நடக்குங்கிறத ரசூலுல்லாஹ்வுக்கு மியராஜ் பயணத்தில் அல்லாஹ் ஒரு நிகழ்வை காட்டுறான். ரசூலுல்லாஹ் மியராஜ் பயணம் போறாங்க. அப்படி போகும்போது ஒவ்வொரு நபியை பின்பற்றிய நம் மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கிறத அல்லாஹ் காட்டுறான். சில நபிமார்கள் வராங்க, அவங்களோட சொற்ப கூட்டம் நிற்கிறாங்க, ஒரு 10-50 பேர், அவ்வளவுதான். அந்த சமுதாயத்திலேயே அந்த நபி ஏற்றுக்கொண்டது எத்தனை பேர், அவ்வளவுதான் வந்து ஏற்றிருக்கிறாங்க. சில நபிமார்கள் வருவாங்க, 2 பேரை கூட்டு வருவாங்க, 2 பேர். அவங்க சமுதாயம் 2 பேர் இல்ல, சமுதாயம் ஆயிரக்கணக்கானதுல மக்கள் இருந்திருக்கலாம், 2 பேர் மட்டும் கூட்டு வராங்கன்னு என்ன அர்த்தம், அந்த 2 பேர் தான் ஈமான் கொண்டிருக்கிறாங்க, வேற யாரும் ஈமான் கொள்ளல. சில இடங்கள்ல நபி மட்டும் வருவார். ஒரு சில நபிமார்கள் எப்படி வருவாங்களாம், அவர் மட்டும் சிங்களா வர்றாரு. என்ன அர்த்தம், என்ன யாரும் ஏத்துக்கல, நான் போனேன் பிரச்சாரம் பண்ணேன், சாகர வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், நான் மௌத்தம் ஆயிட்டு, ஒரு ஆளு ஏத்துக்கொள்ளல. இப்படியான நிலையிலும் சில நபிமார்கள் வருவாங்க. ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றாங்க, நான் அடிவானத்தில் பார்த்தேன் பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்தோன்னு எனக்கு என்ன தோணுச்சு, ஒருவேளை நம்ம சமுதாயமா இருக்குமோ அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஜிப்ரீலே இது யார்? என்னுடைய சமுதாயமா? இல்ல உங்க சமுதாயம் இல்ல, மூசா நபியினுடைய சமுதாய மக்கள் இது அப்படிங்கிறாங்க. அப்ப உங்களுடைய சமுதாயம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த வானத்துக்கு கீழ் உள்ள பகுதியில் அல்லாஹ்வுடைய வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டுறாங்க. இதை விட பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத ஒரு பெருங்கொண்ட கூட்டம். அந்த கூட்டத்தோடு ஒப்பிடும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு இடத்துல சொல்றாங்க, மக்களை எல்லாம் அழைத்து நிறுத்தி வைத்துக் கொண்டு நபி அவர்கள் பேசுகிறார்கள், மக்களே, நாளை மறுமை நாளில் சொர்க்கவாசிகளில் 1/3 தொகையினர்கள், மொத்த சொர்க்கவாசி ஒரு 1000 கோடி பேர் போறாங்க நீங்க ஒரு பேச்சுக்கு, 1/3 தொகையினர்கள் யாரா இருப்பாங்க? இந்த முஹம்மதை ஏற்றுக்கொண்ட மக்களா இருப்பாங்க. மூசாவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஈசாவை ஏற்றுக்கொண்டவர்கள், இப்ராஹிமை ஏற்றுக்கொண்டவர்கள் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் ஏராளமான இறை தூதர்கள், பேர் சொல்லப்பட்டவர்கள், சொல்லப்படாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் பின்பற்றின மக்களோட கம்பேர் பண்ணா 1/3 பகுதி யாரா இருப்போம்? நாம இருப்போம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சஹாபாக்கள் தக்பீர் சொல்றாங்க, அல்லாஹு அக்பர் அப்படின்னு அவங்க தக்பீர் முழங்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல 1/3 பகுதி இல்ல, சரி பாதி சொர்க்கத்துல நம்ம தாங்கிறாங்க. மொத்த சொர்க்கத்துல இறுதி சமுதாயமாக முஹம்மது நபியை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் சரி பாதி இருப்பாங்க. 1000 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டு 500 கோடி பேர் மற்ற நபிமார்களை பின்பற்றியவர்கள், 500 கோடி பேர் யாராதான் இருப்பாங்க? இந்த முஹம்மதை ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு சஹாபாக்கள் தக்பீரை முழங்குகிறார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல மொத்த சொர்க்கவாசியில் 2/3 பகுதியினர்கள் நாம, 1 பகுதியினர் தான் மற்ற மக்கள். அப்படியே எவ்வளவு? 66% நாம தான் இருப்போம். மெஜாரிட்டி யாரு? முஹம்மது நபியை பின்பற்றிய மக்கள் தான் நாளை மறுமை நாளில் சொர்க்கவாசிகளில் அதிகமாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இது நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பேரருள் என்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவேளை உங்களுக்கு புகழப்பட்ட இடத்தில் உங்களை எழுப்பலாம் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் வருது. இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் மென்ஷன் பண்றாங்க. நாளை மறுமை நாளில் ஒரு முறை ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு கடை வீதியில் ஒரு முஸ்லிமான மனிதனும் ஒரு யூத மனிதரும் ஒரு வியாபாரம் பேசிக்கிறாங்க. வியாபாரம் பேசும்போது யூத மனிதர் சொல்கிறார், அகிலத்தாரில் அனைவரையும் விட மூசாவை சிறப்பித்த அல்லாஹ் மீது சத்தியம்ங்கிறார். அவர் சத்தியம் யார் மேலதான் பண்ணியிருக்கிறாரு? அல்லாஹ் மேலதான். ஆனா வார்த்தையில கொஞ்சம் டிஃபரெண்ட். ரசூலுல்லாஹ் சத்தியம் பண்ணும் போது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லுவாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம். அப்படின்னா யாரு? அல்லாஹ் தான். சில சஹாபாக்கள்லாம் வித்தியாசமான வார்த்தைகளை கொண்டெல்லாம் சத்தியம் செய்திருக்கிறாங்க. அப்ப இந்த யூத மனிதர் என்ன செய்யறாரு? உலகத்தில் அகிலத்தாரில் அனைவரையும் விட மூசாவை சிறப்பித்த அல்லாஹ் மீது ஆணை என்று அவர் சொன்ன உடனே சஹாபிக்கு கடுமையான கோபம். ஏன் கோபம்னு, மூசாவை நீ புகழ்றது தப்பு இல்லை, ஒரு இறை தூதர் கரண்ட்ல ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அவரை விட்டுட்டு நீ மற்றவரை புகழலாமா? இதான் பிரச்சனை. இவர் அவரை அடித்து விடுகிறார். ரசூலுல்லாஹ்ட்ட வழக்கு வருது. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த அடித்த நபித்தோழரை கண்டிப்பதோடு மட்டுமில்லாமல் மூசா நபிக்கான ஒரு சிறப்பை சொல்லி தராங்க. அப்படி சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாளில் அடியார்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். மண்ணறையிலிருந்து கபறுகள்ல இருந்து எந்திப்பாங்க. சூரா யாசீன்ல அல்லாஹ் பேசுகிறான், எந்திக்கும் போது சொல்லுவார்களாம், எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பியவன் யார் அப்படின்னு கேட்பாங்களாம். அப்ப எல்லா மக்களும் எந்திரிப்பாங்க. மக்ஷருடைய பெருவழியில் அரிசை நோக்கி மக்கள் எல்லாம் ஒன்று திரள்வார்கள், அணிவகுத்து நிற்பார்கள். அப்படி வரக்கூடிய அந்த மக்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, முதல்ல உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நபர் நான் தாங்கிறாங்க. மறுமை நாள்ல முதல்ல எந்திரிச்சு நான் பார்ப்பேன், நான் தான் எந்திரிச்சு பார்ப்பேன். எனக்கு அப்புறம் தான் மற்ற நபிமார்கள், மற்ற மக்கள், ஏனைய சஹாபாக்கள், மற்ற முஸ்லிமானவர்கள், காஃபிரானவர்கள் பின்னாடி வருவாங்க. முதலில் மக்ஷரை எழுந்து பார்ப்பது யாராக இருப்பேன்? நானாக இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லிவிட்டு கூடுதலா ஒரு தகவலை பதிய வைக்கிறாங்க. நான் எந்திப்பேன், எந்திரிச்சு அர்ஷை நோக்கி வரும்போது ஆல்ரெடி அர்ஷுடைய காலை பற்றி பிடித்துக் கொண்டு நபி மூசா அவர்கள் இருப்பார்கள். மூசா அவர்கள் எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டாரா அல்லது அவர் அர்ஷுக்கு பக்கத்துல எந்திரிச்சாரா தெரியாது. இவங்க தூரத்தில் எந்திரிச்சிருக்கலாம். முதல்ல எந்திக்கிற ரசூலுல்லாஹ், அதில் மாற்றமே இல்லை. மறுமை நாளில் முதலில் உயிர் கொடுத்து எழுப்பப்பட போவது ரசூலுல்லாஹ். ஆனா ரசூலுல்லாஹ் எழுந்து அங்க வரும்போது அங்க யார் இருப்பாங்க? மூசா நபி இருப்பாங்க. ஒருவேளை இரண்டாவது அவர் எழுந்திருக்கலாம். எழுந்தது அர்ஷுக்கு நெருக்கத்தில் இருந்திருக்கலாம். அர்ஷுடைய காலை அவர் பிடித்துக் கொண்டு இருப்பார் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது.
அப்ப இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே அல்லாஹ் வழங்கிய பேரருள்கள் என்பதை பார்க்க முடியுது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். சூரா ஆல் இம்ரான் என்ற 3வது அத்தியாயம் 110வது வசனம். இந்த வார்த்தை வேற எந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் பேசல, இந்த சமுதாயத்துக்கு தான் அல்லாஹ் சொல்றான். எப்படி நம்ம முடிவு எடுக்கிறோம்னா அந்த வார்த்தையை வச்சே புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் சொல்றான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித குலம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து, மனிதர்கள் தோற்றம் பெற்ற காலத்தில் இருந்து வழங்கப்பட்ட உருவாக்கப்பட்ட சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம் நீங்க தான். இப்ராஹிம் நபி சமுதாயம் வந்தாங்க, மூசா நபி சமுதாயம் வந்தாங்க, ஈசா நபி, இப்படி நிறைய நபியினுடைய சமுதாயத்தவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் மனித குலத்திலேயே உருவாக்கப்பட்ட சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம் நீங்கள். ஏன் நீங்கள் சிறந்த சமுதாயம்? தஅமுருன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் தீமைகளை தடுக்கிறீர்கள். வ துக்மினுன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நம்புகிறீர்கள். இந்த 3 பண்பும் ஒருமித்து இருந்த சமுதாயம் நீங்க மட்டும்தான். சில கூட்டம் அல்லாஹ்வை நம்பும், நன்மை ஏவ மாட்டோம், தீமையும் தடுக்க மாட்டோம். சில கூட்டம் நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பாங்க, ஈமான் இருக்காது. இப்படி ஏதாவது ஒண்ணு மைனஸ் இருக்கும். அல்லாஹ்வையும் நம்பி நன்மையும் ஏவி தீமையான காரியத்தை தடுக்கிற ஒரு இடத்துல உலகத்தில் படைக்கப்பட்ட சமுதாயத்திலேயே ஒரு சமுதாயம் சிறந்ததாக இருக்குதுன்னா அது நீங்க தான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், படைக்கப்பட்ட சமுதாயத்திலேயே மிக சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய சமுதாயத்தை குறித்து அல்லாஹ் பேசக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்ட இன்னொரு மகத்தான ஒரு சிறப்பு என்னவென்றால் கனிமத்து பொருள். கனிமத்து பொருள் என்பது யுத்த களம் முடிந்த பிறகு எதிரிகள் விட்டு விட்டு செல்லக்கூடிய பொருட்கள் கனிமத்து பொருள். எதிரிகள் ஒட்டகத்தை குதிரையை விட்டுட்டு போயிருக்கலாம், போர் தளவாடங்களை விட்டு விட்டு சென்றிருக்கலாம், கத்தியை ஆயுதங்களை கவச உடைகளை விட்டு விட்டு சென்றிருக்கலாம், அல்லது பெண்களை விட்டு விட்டு சென்றிருக்கலாம். இதெல்லாம் கனிமத்து பொருட்களுக்குள் அடங்கும். அடிமைகளாக ஆண்களும் வருவாங்க, யாரும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. இது இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களை அடிமையாக்குத அப்படின்னா ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்கள் பெண்கள் அடிமையாக்கப்பட்டு இருந்த ஒரு சமுதாயம் மனித சமுதாயம். எகிப்து தேசத்தில் இருந்தது, சவுதி அரேபியாவில் இருந்தது, ரோம் தேசத்தில் இருந்தது, பாரசீகத்தில், எல்லா இடத்திலும் இருந்துச்சு. அதை ஒழுங்குபடுத்தியவர் அல்லாஹ்வுடைய ரசூல். எப்படி ஒழுங்குபடுத்தினா கைதிகளை இப்படித்தான் நீங்க நடத்தணும். ஏறத்தாழ இவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட வேண்டியவர்கள். ஆனா இஸ்லாம் அந்த சிறைச்சாலைங்கிற அந்த சிஸ்டத்தை உருவாக்கல. சிறைச்சாலைன்னு ஒன்று உருவாக்கி கொலை பண்ணவன், கொள்ளையடிச்சவன், கற்பழிச்சவன் எல்லாம் உள்ள தூக்கி போட்டு அவனுக்கு வேளாவேளைக்கு சோத்தை கொடுக்கிறது பேர் முறையா? கிடையாது. எவன் தவறு செய்தான் அவன் தண்டிக்கப்படணும். தண்டிக்கப்பட முடியாத அளவுக்கான தவறாக இருக்குமே ஆனால், கைது செய்யப்பட வேண்டிய தவறாக இருக்குமே ஆனால் அது இந்த யுத்த களத்தில் சரண்டர் ஆகிறது. அப்படிப்பட்டவர்கள் கைதிகளாக ஆக்கப்படுவார்கள், அவர்கள் அடிமைகளாக ஆக்கப்படுவார்கள். அப்ப இவர்கள் யாருக்கு அடிமைகளாக வழங்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு இவர்கள் ஊழியம் செய்வார்கள். அதே நேரத்தில் இவர்கள் மனிதர்களாகத்தான் பார்க்கப்படுவார்களே தவிர ஒருபோதும் மிருகமாகவோ போக பொருளாக இவர்கள் நடத்தப்பட மாட்டார்கள். ஒரு அடிமை பெண்ணை 2 பேர் சேரக்கூடாது, மார்க்கத்தில் ஹராம். ஒரு அடிமை பெண்ணை வாப்பா மகன் பயன்படுத்தக்கூடாது, மார்க்கத்தில் ஹராம். அடிமை ஆண்களை அடிமை பெண்களை எப்படி நடத்தணுங்கிறதுக்கே ஒரு தனி சிஸ்டம் இஸ்லாம் உருவாக்கி தந்திருக்கிறது. அப்ப இப்படியான இந்த காரியங்கள் தான் கனிமத்து பொருள். இந்த கனிமத்து பொருளை பொறுத்தவரை ரசூலுல்லாவுக்கு முந்தி வந்த எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் அதை ஹலாலாக்கவில்லை. மூசா நபி காலத்திலிருந்தே கனிமத்து பொருள் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இருந்த கிலாஃபத்து உருவாகுது. மூசா நபிக்கு அப்புறம் ஒரு இறை தூதர் வருகிறார், ஜாலூத் தாலூத் என்று திருமறை குர்ஆனில் ஒரு வரலாற்று செய்தி அல்லாஹ் பேசுறான். அங்கிருந்து கிலாஃபத்து இருக்கு. தாவூத் நபி கிலாஃபத்தில் இருக்கிறார், சுலைமான் நபி கிலாஃபத்தில் இருக்கிறார். இப்படி பல நபிமார்கள் வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். அவங்களாம் அரசர்களா இருந்திருக்கிறாங்க. அரசர்களாக இருந்த அத்தனை பேரும் யுத்த களத்தை நடத்தி இருப்பார்கள். யுத்த களத்தை நடத்தி அத்தனை இறை தூதர்களும் கனிமத்து பொருளை பார்த்திருப்பாங்க. ஆனால் எந்த இறை தூதருமே கனிமத்து பொருளை பயன்படுத்த முடியாது, அது ஹராம் என்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சட்டம் நிர்ணயம் செய்திருக்கிறான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கனிமத்து பொருள் என்ன ஆயிடுச்சு? ஹலால். நீங்களும் உங்கள் சமுதாயத்தவர்களும் கியாமத்து நாள் வரை வரக்கூடியவர்கள் அரசனுக்கு கீழே மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நியாயத்துக்காக வேண்டி யுத்தம் செய்வார்களே, ஆனால் அந்த யுத்தத்தில் எதிரிகள் விட்டு செல்லக்கூடிய அந்த பொருட்கள் கனிமத்து பொருட்கள் உங்களுக்கு ஹலால். நீ என்ன செய்யலாம்?
அதை பயன்படுத்தலாம். அதை அந்த படையினுடைய தளபதியோ அந்த நாட்டினுடைய அரசரோ அதை பங்கு பிரித்து கொடுப்பார். ரசூலுல்லாஹ் பலமுறை கனிமத்தாக கிடைத்த நிலங்களை, கனிமத்தாக கிடைத்த பொருளாதாரங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஏனைய மக்களுக்கு பங்கு பிரித்து வழங்கினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவருடைய வரலாற்று செய்தியை பார்த்தோம். ஹைபர் யுத்தத்தில் அவருக்கு ஒரு நிலம் பங்காக வழங்கப்பட்டது என்பதை ஹதீஸ்ல இருக்கு. பல நபித்தோழர்களுக்கு நிலங்களாக, போர் தடவாளங்களாக, ஆயுதங்களாக, ஒட்டகங்களாக, குதிரைகளாக, அடிமை பெண்களாக கனிமத்து பொருட்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதை ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய சமுதாயத்திற்கு மட்டும் வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு என்பதை பார்க்கலாம். அதே போன்று ஜும்மாவுடைய தொழுகை நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் செய்த மகத்தான பேரருள்கள்ல ஒன்று ஜும்மா. நீங்க யோசிச்சு பாருங்க, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எவ்வளோ பெரிய ஒரு செய்தியையும் ஒரு வாரத்துக்குள்ள அடிப்படையில் இருக்கிற ஒரு குடிமகனை கூட கொண்டு போய் சேர்த்த முடியும். இதை மிகப்பெரிய அரசாட்சி செய்யக்கூடிய நாட்டால கூட செய்ய முடியாது. ஒரு நாடால கூட ஒரு தகவலை அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த குடிமக்களை கொண்டு போய் சேர்க்க முடியாது ஒரு வாரத்தில். இப்போ இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், இந்த நாட்டினுடைய பிரதமர் தினம் தினம் இரவு நேரத்தில் என்னன்னா மன் கி பாத் அப்படின்னு சொல்லி ஒரு மனதின் பேச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, ஹிந்தியில ரேடியோல பேசிக்கிட்டு இருக்கிறார். காலம் எவ்வளவு வேகமா ஓடுது. இன்டர்நெட்லயே பேசலாம், அப்படிதானே? ஃபேஸ்புக்ல பேசலாம், யூடியூப்ல பேசலாம், எவ்வளோ லைவ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னெல்லாமோ நடக்குது காலத்துல. இன்னும் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன பண்றாரு, ரேடியோல பேசுறாரு. ஏன் ரேடியோல பேசுறாரு தெரியுமா? நம்ம நாட்டினுடைய பிரதமர் இன்னைக்கும் இந்த பல மாநிலங்கள்ல, பல நகரங்கள்ல, கிராமத்துல என்ன கிடையாது, டிவி கிடையாது, ஃபேஸ்புக், இன்டர்நெட், அந்த தொழில்நுட்பம் கிடையாது. ரேடியோ வைக்கிற இடத்துல தான் பல கிராமம் இந்தியாவில் இருக்குது. அப்ப பிரதமர் பேச்சு அங்க போகணும்ல, அப்படி போகணுமேங்கிறதுக்காண்டி தினம் தினம் ஒரு இதில் தான் பேசுறாரு, ரேடியோல பேசிக்கிட்டு இருந்தாருங்கிற நிகழ்வு பார்க்க முடியுது. ஒரு நாடே நினைத்தாலும் ஒரு தகவலை ஒரு வாரத்துக்குள்ள குடிமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஒரு திடீர்னு ஒரு அறிவு பண்ணுவாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஆதார் எண்ணை பேனோட இணைச்சிருங்க, பேன் கார்டோடு, இது அதோட இணை, அது இதோட இணை, நம்மள சோத்த நிம்மதியை திங்க விடக்கூடாது, எதையோட இணைச்சுக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி தினம் தினம் ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்களே. சட்டத்தை போட்டு மார்ச் 31 தான் கடைசி நாளும்பாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஜூலை 31 வரைக்கும் உங்களுக்கு. ஏன் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரல தகவல், நிறைய பேருக்கு தகவல் போய் சேராது. ஒரு நாட்டின் அரசே நினைத்தாலும் 21ஆம் நூற்றாண்டுல ஒரு தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ் உருவாக்கின ஜும்மாங்கிற சிஸ்டம் இருக்குல்ல, எந்த தகவலா இருந்தாலும் சரி ஒரு வாரத்துக்குள்ள இஸ்லாமிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். ஒரு வாரம் தான். இந்த வார ஜும்மாக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது, அது உலக அளவிலோ, இந்திய அளவிலோ, மாநில அளவிலோ, முஸ்லிம்களுக்கோ முஸ்லிம் அல்லாதவர்களுக்கோ ஒரு பிரச்சனை, பாதிப்பு என்றால் அந்த தகவல் அதிகபட்சம் ஒரு நாள் போயிடும், அடுத்த ஒரு வாரத்தில் போயிடும். ஜும்மா பிரசங்கத்துல கண்டிப்பா எல்லா முஸ்லிமான ஆண்களும் பங்கு பெறணும், ஊனமுற்றோர்களும் பங்கு பெறணும், குருடரும் பங்கு பெறணும், எல்லாரும் வரணும், உரையை கேட்டாகணும். எந்த தகவலா இருந்தாலும் எதுல கொண்டு போயிடலாம், ஜும்மால கொண்டு போயிடலாம். இது மாதிரியான ஸ்பீடான மெசேஜை பாஸ் பண்ற ஒரு சிஸ்டமே கிடையாது உலகத்துல, யார்ட்டும் கிடையாது. இஸ்லாம் அதை கொண்டு வந்திருக்கு. இந்த ஜும்மா இருக்குதே, இது உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக மட்டும் வழங்கப்பட்ட ஒரு பாக்கியம். சரியாக வெள்ளிக்கிழமையில தான் ஜும்மா தொழணுங்கிற பாக்கியம் இருக்குது. யாருக்கு கொடுக்கப்பட்டது? இந்த சமுதாயத்திற்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி இதே வெள்ளிக்கிழமை யூத சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க, எங்களுக்கு வெள்ளிக்கிழமை வேண்டான்ட்டாங்க. அவர்களுக்கு சனிக்கிழமையாக மாற்றப்பட்டது. கிறிஸ்தவர்கள் அடுத்து வந்தாங்க, ஈசா நபியின் சமுதாயத்தவர்கள். அவர்களுக்கு இதே வெள்ளிக்கிழமை அவர்களுக்கான நேரமாக, நாளாக, வார வழிபாட்டு தினமாக தேர்வு செய்யப்பட்டது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புறக்கணித்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை அதற்கு அடுத்த நாளை அவர்கள் தேர்வு செய்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலத்துல ரொம்ப பிந்திய சமுதாயம் நம்ம தான், கடைசி யாரு, நம்ம தான் பின்னாடி நிக்கிறோம். ஆனால் மறுமை நாளில் முந்திய சமுதாயம் நாம தாங்கிறாங்க. சொல்லிட்டு இந்த வெள்ளிக்கிழமை யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது புறக்கணித்தார்கள், கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது புறக்கணித்தார்கள். முஸ்லிம்களாகி நமக்கு இப்ப அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நாம என்ன பண்ணிட்டோம், ஏற்றுக்கொண்டோம். நமக்கு அப்புறம் தான் இப்ப அவனுக்கு வழிபாட்டு நாள். நம்ம வெள்ளிக்கிழமை வழிபாட்டு நாள், அவனுக்கு சனிக்கிழமை வழிபாட்டு நாள், அதற்கடுத்து வருபவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டு நாள். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வெள்ளிக்கிழமைக்குள்ள சிறப்பு தெரியுமான்னு ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க. இந்த நாளில் தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். இந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் குடியமர்த்தப்பட்டார்கள். நாட்களில் சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களில் மகத்தான நாள் என்றால் அது வெள்ளிக்கிழமை. இந்த நாள்ல தான் அல்லாஹ் கியாமத்து நாளையும் கொண்டு வர இருக்கிறான்
இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் வழிபாட்டுக்குரிய நாளாக, ஜும்மாவுடைய தினமாக, அது நாட்களில் சிறந்த நாளில் அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்திருக்கிறான் என்றால் உலகத்தில் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நமக்கு தேர்வு செய்யவில்லை, இந்த சமுதாயத்துக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கிறான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய பாக்கியங்கள்ல இன்னொரு முக்கியமான ஒரு பாக்கியம் என்னவென்றால், சஹீஹ் புகாரினுடைய 2528வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது பொதுவாக எல்லா சமுதாய மக்களுக்கு இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்துக்கு ஒரு கூடுதல் சிறப்பாக வழங்கப்பட்டிருக்கு. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமன் காத்திபின் என்ற வானவர்கள் அடியார்கள் செய்யக்கூடிய நன்மைகளை தீமைகளை பதிவு செய்வது அவர்கள் வேலை. அப்படி எப்படி பதிவு செய்வார்கள் என்றால், என் அடியார்கள், அல்லாஹ் சொல்றான், என் அடியார்கள் நன்மை செய்யணும்னு ஆசைப்பட்டா ஒரு நன்மை எழுதிருங்க, தீமை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதை எழுதாதீர்கள். நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டபடி செய்துவிட்டால் 10 to 700 மடங்கு வரை எழுதுங்கள். தீமை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டபடி செயல்பட்டால் அந்த பாவத்திற்கான காரியத்தை மட்டும் எழுதுங்கள். இது அல்லாஹ் எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவாக கொடுத்திருந்தாலும் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், என்னுடைய உம்மத்தார்கள் உள்ளங்களால் எழக்கூடிய இந்த ஊசலாட்டங்கள், தீய எண்ணங்கள், அதை அவர்கள் நாவுகளால் கரங்களால் அதை வெளிப்படுத்தாத வரை அல்லாஹ் அதை பாவமாக ஆக்கப் போவதில்லை. ஏதோ ஒரு பாவம் வருது, சிந்தனை, ஒரு திருடலாம், மது அருந்தலாம், விபச்சாரம் புரியலாம், வட்டி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சிந்தனை உள்ளத்துல வருது வைங்க, வரலைன்னா மனுஷன் கிடையாது, வரும். அவன் எதுல பலகீனப்பட்டிருக்கிறானோ அதுல வரும். ஒரு ஏழை எதுல பலகீனப்படுவான்? பணத்துல பலகீனப்படுவான். பண ரீதியான பாவத்தின் பக்கம் சிந்தனை அவனுக்கு வரும். ஒரு வாலிபன் மதுவால் அல்லது விபச்சாரத்தினால் பலகீனப்பட்டிருப்பான், அந்த சிந்தனை அவனுக்கு வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனையால் பலகீனப்பட்டவன், அந்த சிந்தனைகள் வரும். இந்த சிந்தனை வந்துச்சேங்கிறதுனால குற்றம் பிடிச்சா யாரும் உலகத்தில் சொர்க்கம் நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என் சமுதாயத்தவர்கள் உள்ளத்தில் ஏதாவது தீமை எண்ணம் வந்து அது நாவால் கரத்தால் வெளிப்படாத வரை அல்லாஹ் அதை அவர்களுக்கு குற்றமாக ஆக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற, ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கியிருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு பாக்கியம் என்னவென்றால், மறுமை நாளில் நடக்கிற ஒரு நிகழ்வை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. திருமறை குர்ஆனில் சூரா பக்ராவினுடைய 149வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஒரு பேரை வைக்கிறான். நீங்கள் எப்படிப்பட்ட சமுதாயம் என்றால் நடுநிலை சமுதாயம். நீ எப்படிப்பட்ட சமுதாயம்? இந்த உம்மத்து இவர்கள் நடுநிலையானவர்கள். ஒரு நாளும் அசத்தியத்தின் பக்கம் இவர்கள் விழுந்து விட மாட்டார்கள். நேர்மையாக நேர்த்தியான பார்வையோடு சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பாடம் சொல்றான். அதுக்கான விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாளை மறுமை நாள்ல நபிமார்கள் அல்லாஹ் விசாரிப்பான். யாரை விசாரிப்பான்? மக்களை விசாரிப்பதை போன்று நபிமார்களை விசாரிப்பான். நபிமார்கள்ட்ட என்ன விசாரணை? நான் உங்கள்கிட்ட சொன்ன எல்லா செய்தி சொல்லிட்டீங்களா? மக்கள்கிட்ட உங்க மவுத்து வரைக்கும் எந்தெந்த தகவலை பாஸ் பண்ணுங்க, தகவலை கொடுங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் நபிமார்கள்ட்ட கேட்பான். ஒரு நபி விட மாட்டான். ஆதம் நபியில ஆரம்பிச்சு நம்ம ரசூலா வரைக்கும் அல்லாஹ் கேட்பான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன். தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்தையும் நேசிப்போம், தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்தையும் விசாரிப்போம், தூதர்களையும் விசாரிப்போம் அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். இப்ப விசாரணைன்னு வந்துட்டு நபிமார்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கேள்வி. நமக்கு வர்ற கேள்வி என்ன? தொழுதியா, நோன்பு வச்சியா, தாய் தந்தை கவனிச்சியா, கணவனுக்கு கட்டுப்பட்டியா, அல்லது மனைவிக்கு பணிவிடைகளை செய்தாயா, பிள்ளைகளை கவனித்தாயா, இப்படி நம்ம கேள்வி வருமா? இவ்வளவு கேள்வி நபிக்கு உண்டு. கூடுதலான கேள்வி என்ன? சொன்ன தகவலை மக்கள்கிட்ட எடுத்து சொன்னீங்களா? யாரும் அடிச்சிருவாங்க கொன்றுவாங்கன்னு பயந்து தகவலை மறைச்சிட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். எல்லா நபியும் என்னதான் சொல்ல போறாங்க? சொல்லிட்டோம் பாங்க. திருமறை குர்ஆனில் மாயிதாவினுடைய 90-91வது வசனத்துல பாருங்க, ஈசா நபியை பிடிச்சி விசாரிப்பேங்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிடிச்சு என்ன கேட்பான் அல்லாஹ்? ஈசாவே, அல்லாஹ் விட்டுட்டு என்னையும் எங்க உம்மாவையும் தான் வணங்கணும் நீங்க போய் மக்கள்கிட்ட சொன்னீங்களா? உங்களை வணங்கி ஒரு கூட்டம் வந்து நிக்கிறானு, ஈசா தான் கடவுள், ஈசாவுடைய உம்மா தான் கடவுள்னு ஒரு கூட்டம் வந்து நிக்குது, நீங்க ஏதோ அவங்களுக்கு அப்படிதான் பிரச்சாரம் பண்ணீங்களா? நல்லா கேட்பான். எந்த நபியாவது அப்படி பண்ணுவாங்களா? ஷிர்க நோக்கி, பாவத்துக்கு அடுகளவு பாவத்தை நோக்கி கூட அழைக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் விசாரிப்பான். ஈசா நபி சொல்லுவாங்க, அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றது எனக்கு தகுதியே கிடையாது, நான் சொல்லவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. எல்லா நபியும் விசாரிக்கிற மாதிரி அல்லாஹ் யாரை விசாரிப்பான்? நூஹ் நபியை அல்லாஹ் விசாரிப்பான். இந்த உலகத்திற்கு சமுதாயங்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட முதல் இறைத்தூதர். ஏன் அவர் சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட முதல் இறைத்தூதர்?
ஆதம் நபி முதல் இறை தூதர். ஆனால் அவர்கள் தங்கள் குடும்பத்துக்கு தான் பிரச்சாரம் செய்வார்கள். எத்தனை பேர் வந்தாலும் யாரு தான் அது? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம். முதலில் அகிலத்தாரில் சமுதாயத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர் நூஹ் நபி. இந்த நூஹ் நபிட்ட அல்லாஹ் கேட்பான், நூஹே 950 வருஷம் வாழ்ந்தீங்க, பிரச்சாரம் பண்ணீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்க்கு தெரியாமே கேட்கிறான்? அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். எப்படி பிரச்சாரம் நடந்துச்சுங்கிறது தெரியும். சூரா நூஹ்லயே அல்லாஹ் பேசுறான். 71வது அத்தியாயத்தை நீங்க எடுத்து பாருங்க. நூஹ் நபி எப்படி பிரச்சாரம் பண்ணாருங்கிறதே குர்ஆன் நமக்கு பேசுது. அவர் என்ன பிரச்சாரம் பண்ணாரு? இரவிலும் பகலிலும் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். பிரச்சாரம் பண்ணும்போது ஆடைகளால் தங்களை போர்த்தி, விரல்களால் தங்கள் காதுகளை மூடிக்கொண்டு ஓடி இருக்கிறார்கள். என்ன பிரச்சாரம் பண்ணாலும் இது எடுபடல. 950 வருஷம் உட்கார்ந்து பேசியிருக்கிறேன், யாரும் கேட்கல. ஒரு சொற்பமான கூட்டம், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்களை தவிர யாரும் கேட்கல அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இப்ப மறுமை நாள்ல அல்லாஹ் நூஹ்ட்ட கேட்கிறான், நூஹே நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் என்னென்ன சொல்லணும் நீ சொன்னியோ எல்லா தகவலையும் நான் கொடுத்துட்டேன். அதுக்கு நான் முழுமையான அந்த காரியத்தை பொறுப்புணர்ந்து செயல்பட்டு விட்டேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிப்பார்கள். இப்ப அல்லாஹ் யார்கிட்ட கேட்பான்? நூஹ் வந்தாரா? நூஹுடைய மக்கள்கிட்ட கேட்கணும். நூஹ் நபியின் சமுதாய மக்கள் அல்லாஹ் அழைக்கிறான். அழைச்சு என்ன கேட்கிறான்? உங்கள்கிட்ட நூஹ்னு ஒருத்தர் வந்தாரா? மறுமை நாள்னு உண்டு, சொர்க்க நரகம் உண்டு, அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு, அல்லாஹ்க்கு பயப்படணும், ஷிர்க் வைக்க கூடாது, அந்த தூதர் கட்டுப்படணும், இப்படி எல்லாம் ஏதாவது பிரச்சாரம் செய்யற நபர் வந்தாரா? அந்த மக்கள் அங்க போய் சொல்லுவாங்க, எங்களுக்கு எந்த தூதரும் வரல. இதை விட்டு அவனுக்கு வேற என்ன பதில்? அவன் வந்தாங்க நாங்க புறக்கணிச்சோம்னு சொல்ல முடியும்? அத்தனை அட்டூழியத்தை செய்த அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், எங்கள்கிட்ட இறை தூதர்கள் வரல. அப்ப அல்லாஹ் மறுபடியும் நூஹ பிடிக்கிறான். அவ்வளவுத்துக்கும் அல்லாஹ் அங்கனே பதில் கொடுத்துடலாம். அல்லாஹ்வால கொடுக்க முடியாது கிடையாது. விசாரணை நடத்த வேண்டிய அவசியமா அல்லாஹ் கிடையாது. நடத்தணுமா? தேவையே கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இவர்கள் செய்த காரியத்திற்கு மறுமை என்ற வாக்குறுதி நான் கொடுக்காம இருந்தால் புதிய பைனகும், இவர்கள் கதை என்னைக்கே முடிஞ்சிருக்குங்கிறான். நான் மறுமைன்னு ஒன்று வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதனால தான் நான் பொறுமையா இருக்கிறேன். மறுமை வரட்டும், விசாரிச்சு இவனை நரகத்தை தள்ளுவோன்னு வெயிட் பண்றேன். இல்லைன்னா இவன் கதையை நான் என்னைக்கோ முடிச்சிருப்பேன்னு குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். அநியாயக்காரர்கள், பாவிகள், அல்லாஹ்வுடைய சட்டங்களிலே வரம்பு மீறியவர்களை குறித்து பேசுகிறது. விசாரணை நடத்தணும்னு அல்லாஹ்வுக்கு அவசியம் இல்லை, அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டான். அதனால என்ன செய்வான்? நியாயமா எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிப்பான். இப்ப மறுபடியும் நூஹ் நபியை கூப்பிடுறான். நூஹே நீங்க போய் பிரச்சாரம் பண்ணீங்கன்னு நீங்க சொல்றீங்க, அவங்க வரவே இல்லைங்கிறாங்க, என்ன கதை? நீங்க விளக்கம் கொடுங்க. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எல்லாம் உண்மையா நடந்துச்சு. யார் உங்களுக்கு சாட்சி? முஹம்மதும் அவருடைய தோழர்களும் எங்களுக்கு சாட்சி. அவர்கள் சமுதாயத்தவர்கள் வருவாங்க. யார் வராங்களா? நம்ம நூஹ் நபியை கண்ணால பார்த்தல, நம்ம நபியை பார்க்கல. நம்ம யாரை பார்க்கல? நமக்கு வழங்கப்பட்ட முகமது நபியை நம்ம கண்ணால பார்த்தது கிடையாது. நூஹ் நபி நம்ம எங்க போய் பார்க்கிறது? ஆனா மறுமை நாள்ல இப்படி ஒரு வழக்கு வரும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் விசாரிக்கும் போது நூஹ் நபி யாரு பக்கம் கை காட்டுவாங்க? இந்த உம்மத்தின் பக்கம். முகமது நபியை தொட்டு கியாமத் நாள் வரை வரக்கூடிய இஸ்லாத்தில் இருக்கிற ஈமான் கொண்ட மக்கள் அல்லாஹ் கிட்ட நூஹ் நபிக்காக பரிந்து பேசுவார்கள், இறைவா இவர் உண்மையாளர், இவருக்கு நீ என்ன சத்திய கருத்தை சொன்னியோ அதை அத்தனையும் போட்டு உடைச்சிட்டார். என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டார். ரகசியமா, மென்மையா, அதை பகிரங்கமா, ஒரு ஆளை பிடிச்சி 10 பேரை பிடிச்சி கூட்டமா நடத்தி என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டார். இவங்க அத்தனை பேரும் அயோக்கியத்தனத்தை செய்கிறார்கள் என்று மறுமை நாள்ல இந்த சமுதாய மக்கள், அல்லாஹ் நாடினா நாம அந்த கூட்டத்தில் இருப்போம், இந்த சமுதாய மக்கள் போய் பரிந்து பேசுவார்கள். இப்ப அல்லாஹ் அடுத்த கேள்வி என்ன? யார் சொன்னாலும் ஏத்துக்கும் அப்படியா? அடுத்து கேட்கிறோம், உங்களுக்கு யார் சொன்ன? பார்த்திருக்கணும்ல, விட்னஸ்னா எப்படி இருக்கணும்? பார்த்திருக்கணும். இந்த ஆள் தான் திருடுனா நீ சொன்ன, நீ பாத்தியா? இந்த ஆள் திருடல, அப்போ உன் கூட இருந்தானா? ஏதாவது ஒரு விட்னஸ் காட்டணுமா இல்லையா? உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? எங்களுக்கு எங்கள் தூதர் சொன்ன வார்த்தைகளும் தூதர் கொண்டு வந்த வேதமும் எங்களுக்கான ஆதாரம், அது உண்மை, நாங்க அதை ஈமான் கொள்கிறோம் என்று திருமறை குர்ஆனில் வரக்கூடிய வாசகங்களை எடுத்து சொல்லி இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்தார் என்பதற்கான உண்மையான கருத்து என்று சொன்னவுடன் நூஹ் நபியினுடைய சமுதாயத்தை கொண்டு போய் நரகத்திலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சொர்க்கத்திலும் கொண்டு சேர்ப்பான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். நல்ல கவனிங்க, இது வேற எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கல. அல்லாஹ் யாரைத்தான் சொல்றான்? இந்த சமுதாயம் தான் நடுநிலை சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் தான், உங்களுடைய சமுதாய மக்கள் தான் அடுத்த இறை தூதர் உண்மையைத்தான் பிரச்சாரம் செய்தார் என்கிற வாக்குறுதியை எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளில் பேசக்கூடிய விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று
நாளை மறுமை நாள்ல நரகத்துக்கு மேல அல்லாஹ் ஒரு பாலம் ஒன்றை அமைப்பான். அந்த பாலத்தை நீங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம். சிராத் என்ற பாலம். சிராத்தில் முஸ்தகீம் இல்லை, அது நேரிய பாதை. அப்படி அல்லாஹ் சூரா ஃபாத்திஹாவிலே பேசுகிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரிய பாதையில் எங்களை வழிநடத்தி இறைவா அப்படின்னு குர்ஆன்ல வருது. இது என்ன பாலம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க, மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி நிறுத்தி வைக்கிறான். வச்ச உடனே அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, ஒரு அறிவிப்பாளர் இருந்து அறிவிப்பு செய்வார். உலகத்தில் நீங்கள் யாரை கடைபிடித்தீர்களோ, பின்பற்றினீர்களோ, வணங்கினீர்களோ நீங்கள் அவர்கள் பின்னால் போங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பாளர் வருவார். சிலுவையை வணங்கியவர்கள், சூரியனை வணங்கியவர்கள், ஷைத்தானை வணங்கியவர்கள், கற்சிலையை வணங்கியவர்கள் எல்லாம் கூட்டம் கட்டி எங்க போயிருவாங்க? அது மாதிரி பின்பம் தெரியும், அந்த பின்பத்துக்கு பின்னாடி போய் நரகத்தில் விழுந்து விடுவார்கள். இறுதியாக நிற்பது யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், எல்லா சமுதாய முஸ்லிம்கள். நம்ம முஸ்லிம் இல்லை, இந்த ரசூலுல்லாவின் சமுதாய முஸ்லிம் இல்லை. ஆதம் நபி காலத்தில் இருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும், யூதர்களும், கிறிஸ்தவர்களும் இருப்பார்கள். பிறகு யூதர்கள்ட்ட கேட்கப்படும், யூதர்களை நீங்க ஏன் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய மகன் உசைருக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கேயும் வந்து என்ன பிரச்சாரம்? அல்லாஹ்வுக்கு என்ன உண்டு? புள்ள உண்டு. அந்த பையனுக்கு வெயிட் பண்றோம். பையனுக்கு வெயிட் பண்றீங்களா? அல்லாஹ்க்கு தான் புள்ளையே கிடையாது, நீ எந்த பிள்ளைக்கு வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுக்கறான். கிறிஸ்தவர்களை அழைக்கிறான், கிறிஸ்தவர்கள் நீங்க ஏன் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் அல்லாஹ்வுடைய மகன் ஈசாவுக்கு, இயேசுநாதருக்கு காத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு மகனே கிடையாது. அல்லாஹ் வார்த்தை நல்லா கவனிங்க, இயேசுநாதர் அல்லாஹ் புள்ளை இல்லைன்னு நல்லா பேசல. எப்படி பேசுறான்? அல்லாஹ்வுக்கு புள்ளையே கிடையாது, இயேசுன்னு இல்லை. அது முகமது நபியோ முஹைதீன் ஆண்டவரோ யாரா இருக்கட்டும், யாரும் அல்லாஹ்வுக்கு புள்ள கிடையாது. அல்லாஹ்க்கு தான் பிள்ளையே கிடையாதப்பா அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயத்தவர்களுக்கும் அல்லாஹ் நரகத்தை வழங்கிவிட்டு இறுதியாக இந்த சமுதாய மக்களை அல்லாஹ் அழைத்து செல்வான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதை நோக்கி தெரியுமா? சிராத் என்கிற பாலத்தை நோக்கி. சிராத்னு ஒரு பாலத்தில் அமைச்சிருக்கிறான். நரகத்துக்கு ரெண்டு விதமான போக்கிடும். பள்ளம் மாதிரி நரகம் இருக்கும், கதவு திறக்கப்பட்ட நரகம் உண்டு. விசாரணை முடிந்து நரகம் உறுதி செய்யப்பட்டவர்கள் கதவு வழியா போவாங்க. வசீகல்லதீன ஜஹன்னம சுமரா, கூட்டம் கூட்டமாக நரகத்தின் பக்கம் ஓட்டி செல்லப்படுகிற ஒரு கூட்டம் உண்டு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். சில மக்கள் நரகம் எப்படி போவாங்கன்னா கதவு வழியா போக மாட்டாங்க. நரகத்துக்கு மேல அல்லாஹ் ஒரு பாலத்தை அமைத்திருப்பான். அந்த பாலத்திற்கு பேரு சிராத் என்று ஹதீஸ் சொல்கிறது. அந்த பாலத்தை கடந்தாதான் சொர்க்கம். குர்ஆனிலும் அல்லாஹ் அதை நினைவுபடுத்துகிறான். ரசூலுல்லாஹ்வும் சொல்றாங்க, அந்த பாலத்தை கடக்காம யாருக்கு என்ன இல்லை? சொர்க்கம் கிடையாது. நபியாவே இருந்தாலும் சரி, நம்ம ரசூலுல்லாவே இருந்தாலும் நான் தான் நபியாச்சப்பா, எனக்கு எதுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வைக்கிறீங்க? என்ன தூக்கி அப்படியே தனியா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க, இந்த வேலையே கிடையாது. நீங்க மனுஷனா பிறந்தா, ஜின்னாக இருந்தால், மொத்தத்தில் இறை விசாரணையில் சொர்க்கத்தை அடையக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால், பாலத்தை கடக்காமல் உங்களுக்கு சொர்க்கம் இல்லை. சூரா மரியம்ல அல்லாஹ் பேசுறான், அதை யாரும் கடக்காமல் இருக்க மாட்டார்கள். சொர்க்கம் போறவர்னா இருந்தா கடந்து தான் போகணும். அந்த பாலத்துக்கு கீழே தான் நரகம். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, 70 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பாறை உருண்டு நரகத்தில் விழுந்தது, இப்பந்தான் அடி ஆழத்தை சந்தித்தது. நாங்களா ரசூலுல்லாஹ்? அந்த பள்ளத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கு மேல பாலம் இருக்கும், எல்லா மக்களும் கடப்பாங்க. முதல்ல கடக்கிறது நான். அந்த பாலத்தை முதலில் கடப்பது யார்? இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலில் கடக்கிற இடத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய சமுதாய மக்களாகி நாம் கடப்போம். அப்புறம் தான் எல்லா நபியும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலத்துல நம்ம பிந்தியவர்கள், மறுமையில நடக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம தான் முதல் இடம். முதல்ல விசாரணை நமக்கு, முதல்ல சொர்க்கம் நமக்கு, பாலத்தை முதலில் கடப்பது நமக்கு. வேற யாருக்கு இந்த குடுப்பனை பாக்கியம் கிடையாது. நான் முதல்ல கடப்பேன், எனக்கு பிறகு யாரு வருவா? எல்லா மக்களும் வருவாங்க. அத்தனை நபிமார்களும் சொல்கிற வார்த்தை நப்சி நப்சி, என் ஆன்மா, நான் என்ன கதிக்கு ஆளாகப்படுறேன் அப்படின்னு நினைப்பாங்க இந்த நபிமார்கள். அதில் குறிப்பாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்வார்களாம், உம்மத்தி உம்மத்தி, என் சமுதாயம் என்ன கதிக்கு ஆளாகுமோ என்ற வருத்தத்தோடு அந்த பாலத்தை கடப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை தொடர்ந்து ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், வேறு ஒரு சிறப்பாக நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட இன்னொரு சிறப்பு என்னவென்றால், நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் முதல் நபராக காலடி எடுத்து வைக்க போவது அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும்தான். வேற யாருக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. மறுமை நாள்ல சில பாக்கியம்லாம் ஒவ்வொரு நபிமார்களுக்கு அல்லாஹ் பிரிச்சு கொடுத்திருக்கான். இந்த அந்த பாக்கியத்தை அடையிறது வேற நபி இருக்காது, அது அவர் மட்டும் தான் அடைவார், இன்னொருவர் அடைய முடியாது. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, மறுமை நாளில் முதலில் ஆடை அணிவிக்கப்படுபவர் இப்ராஹிம் நபினாங்க. எல்லாம் நிர்வாணமா இருப்பாங்க, நம்ம ரசூலா உட்பட. உலகத்தில் வாழ்ந்த அத்தனை ஆண்கள் அத்தனை பெண்கள் நிர்வாணமாக நிற்பார்கள். யாருக்கெல்லாம் முதல்ல ஆடை அணிவிப்பான்? இப்ராஹிம் நபி. அது இப்ராஹிம் நபிக்கான கண்ணியம்.
இப்படி ஒவ்வொரு நபியை ஒவ்வொரு விதத்தில் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அந்த விதத்தை மூசா நபிக்கான கண்ணியம் என்ன? எந்திக்கும் போது அர்ஷுடைய காலை பிடித்த வண்ணம் எழுந்து நின்றார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கிடைக்கிற கண்ணியம் என்னவென்றால், மறுமை நாளில் படை சூழ சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. எவ்வளவு பேரை? 70,000 மக்களை இந்த சமுதாயத்தில் கேள்வி கணக்கற்ற விசாரணையற்ற சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள் ரசூலுல்லாஹ். ஒரு 70,000 பேர் இருக்கிறாங்களா இந்த சமுதாயத்தில். அவர்கள் மறுமையில எந்திக்க வேண்டியது, விசாரணை நடக்கிற வரைக்கும் நிக்க வேண்டியது. அல்லாஹ் நபியை சொர்க்கம் போக சொல்லுவான, நம்ம நபியை போக சொல்லும் போது நபி கையை பிடிச்சி அந்த 70,000 பேர் உள்ள போயிடலாம். அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்க மாட்டான். நீங்க ஜிஹாது பண்ணீங்களா, தாய் தந்தையை கவனிச்சீங்களா, மனைவிக்கு பணிவிட செஞ்சீங்களா, அல்லது கணவனுக்கு கட்டுப்பட்டீங்களா, பிள்ளைங்களை ஒழுக்கமா வளர்த்தீங்களா, தொழுதீங்களா, நோன்பு வச்சீங்களா, சக்காத்து கொடுத்தீங்களா, ஹஜ் பண்ணி, ஒரு கேள்வி கிடையாது. மறுமையில எந்திக்கணும், அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் நிக்கணும், சொர்க்கம் போயிடணும். மறுமையினுடைய ஒட்டுமொத்த பயத்தின் சாத்தியக்கூறு எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? அல்லாஹ்வுடைய விசாரணை தான். அல்லாஹ் விசாரிக்கவே மாட்டேன்னா எதுக்கு அது மறுமைக்கு பயப்படணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், யௌம யகுமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன். மறுமை நாளில் அகிலத்தாரின் இறைவன் முன்னால் நீங்கள் நிற்பீர்கள், அதனால தான் நீ பயப்படணுங்கிறோம். ஏன் மறுமையை பயப்படணும்? ஏன் முன்னாடி வந்து நிக்க போற? நீ மறுமைக்கு பயப்படுங்கிறோம். அல்லாஹ்வுடைய விசாரணை என்ற ஒன்று இல்லைன்னா, மறுமையில விசாரிக்கவே படாது என்று இருந்தால் மறுமை பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் அதனால தான் குர்ஆன்ல பேசுறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். மக்களே, ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், எந்த நாளில் அல்லாஹ் முன்னால் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்களோ அந்த நாளை பயந்து கொள் அப்படிங்கிறோம். அப்ப இந்த பயமே இல்லாத இடத்துல யார் இருப்பா? அந்த 70,000 பேர். ரசூலுல்லாஹ் அந்த 70,000 அழைத்து கொண்டுதான் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள். அந்த 70,000 யாரா தான் இருப்பாங்க? இந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக மட்டும்தான் இருப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொட்டு கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள் மட்டும்தான் அந்த 70,000 பேர். அந்த 70,000 பேர் ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு போவாங்களாம். அந்த 70,000 முகங்கள் எப்படி இருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பௌர்ணமி இரவில் முழுமையான பெரிய சந்திரனை நீங்கள் பார்க்கும்போது எவ்வளவு பிரகாசம் இருக்குதோ அப்படி ஒரு பிரகாசத்தை அந்த 70,000 பேருடைய முகத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. சொர்க்கத்தின் 8 வாசல்கள் மூடப்பட்டு இருக்கும். வாசக்கதவை போய் தட்டுவாங்க. முதலில் அடியார்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை திறந்து விடுகிற நேரம். நபிமார்கள் பார்த்திருப்பாங்க, வாழக்கூடிய நேரத்தில் கனவுலியோ வகிலியோ மேராஜ் பயணத்தில் இப்படி ஏதாவது நபிமார்கள் பார்த்திருப்பாங்க. வாழ்றதுக்குள்ள போறது இருக்குல்ல, அது இப்பதான் முதல் தடவை. நபிமார்களில் ரசூலுல்லாஹ் போய் கதவை தட்டுவார்களாம். உள்ள இருக்கிற வானத்தின் சொர்க்கத்தினுடைய அந்த வானவர்கள் கேட்பார்களாம், வந்திருக்கிறது யாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுவார்கள், நான் முஹம்மத், அல்லாஹ்வுடைய இறை தூதர்களில் ஒருவன் முஹம்மத் என்று சொன்னவுடன் வானவர் சொல்லுவாராம், முஹம்மது அவர்களே, உங்களுக்காகத்தான் இந்த கதவுகள் முதலில் திறக்கப்பட வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை. உங்களுக்கு முன்னாடி யாரும் என்ன பண்ண முடியாது, சொர்க்கம் போக முடியாது. அது அல்லாஹ்வுடைய கலீலாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய கலாமால் உண்டாக்கப்பட்ட ஈசாவாக இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசிய மூசாவாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவங்க வெளியே நிற்கணும். இந்த ரசூலுல்லாவும் இந்த ரசூலுல்லாவை கடைபிடித்து வாழ்ந்த 70,000 மக்கள் சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இப்ராஹிம் நபி, மூசா நபி, ஆதம் நபி, சுலைமான் நபி எல்லாரும் உள்ள நுழைய முடியும் என்பதை அல்லாஹ் விதியாக அமைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி பார்க்க முடிகிறது. அந்த செய்தியின் தொடர்ச்சியை நீங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் அந்த 70,000 பேருடைய சொர்க்கவாசியை பற்றி சொல்றாங்க. அவர்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள், காயங்களுக்காக தீகளை வைத்து சூடு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். சகுனம் பார்ப்பது என்பது அவர்கள் பழக்கம் இல்லை. அல்லாஹ்வே அவர்கள் என்றென்றும் சார்ந்திருப்பார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வை அவர்கள் சார்ந்திருப்பார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி அந்த 70,000 பேர் இனி தேர்வு செய்யப்படுவாங்கிறாங்க. சபையில ஒரு நபித்தோழர் கோடு போட்ட அங்கியை கட்டி கொண்டிருக்கிறார். அவர் கையை தூக்குறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த 70,000 ஒருவராக நான் இருக்க நான் பிரியப்படுகிறேன், எனக்காக நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க உடனே கையை ஏந்தி, இறைவா, இவரையும் அந்த 70,000 ஒருவராக நீ ஆக்கு. 70,001 ஆகாது. 70,000 என்னவாகாது? 70,010, 70,100, 1,00,000, 2,00,000 அப்படி மாறாது. 70,000 தான்.
அந்த 70,000 சீட்டுல போய் யாரு உட்கார போறாங்கிறது அங்க போட்டி. சஹாபாக்கள் இந்த போட்டியில இருக்கிறாங்க. தாபியங்கள், தபா தாபியங்கள், உலகத்தில் வந்த மார்க்க அறிஞர்கள், உலகத்தில் இருக்கிற இபாதத்தான மக்கள் எல்லாரும் இந்த போட்டியில இருக்கிறாங்க. உகாஷா எவ்வளவு அழகா கேட்கிறாருன்னா, ஒரு நபித்தோழர் கையை தூக்குறாரு. அவர் பேர் உகாஷா. அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அந்த 70,000 ஒருத்தரா இருக்க ஆசைப்படுறேன், இந்த வாய்ப்பு இருந்தா எனக்கு துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ரசூலா கையேந்துறாங்க, இறைவா உகாஷாவை அவர்களில் ஒருவராக நீ ஆக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே கையை கீழே போட்டு ரிசல்ட் தான், உகாஷாவே 70,000 நீங்க ஒருத்தர் ஆயிட்டீங்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுப்பன தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு உங்களுக்கு சொர்க்கம், அதுல மாற்றம் இல்லை. 70,000 வருவாரா அப்படிங்கிறது கேள்வி. அது மறுபடியும் போனாலும் தெரியும். 70,000 ஒருவராக அபூபக்கர் இருப்பாரா மாட்டாரா, இல்ல அபூபக்கர் விசாரிக்கப்படுவாரான்னு தெரியாது. சொர்க்கங்கள்ல யாருக்கும் மாற்றம் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு சொர்க்கம், உமர் ரலியல்லாஹு உங்களுக்கு சொர்க்கம், உஸ்மான் ரலியல்லாஹு சொர்க்கம், மாற்றம் இல்லை. கேள்வி கணக்கற்ற சொர்க்கத்தை அடைய முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. உடனே இன்னொரு நபித்தோழர் எதிர்க்கிறாரு, நல்ல வாய்ப்பா இருக்க, இங்கனே கேட்டு வாங்கிடலாம் போல, அல்லாஹ்வுடைய தூதரை என்னையும் அவர்களில் ஒருவராக இருக்கணும் துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சபகக உகாஷா, உகாஷா முந்திட்டார். ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. 70,000 ஒருத்தருக்கு நான் துஆ செய்யலாம். அதை யார் பயன்படுத்திக்கிட்டா? உகாஷா பயன்படுத்திக்கிட்டார். இப்ப உகாஷா நிம்மதியா மௌத்தாகலாம். அவருக்கு என்ன இல்ல, மறுமையில சொர்க்கம்ங்கிறது மட்டும் இல்ல, விசாரணையற்ற சொர்க்கம். நரகத்தை பார்க்கவே வேண்டாம், எங்க மட்டும் பார்த்துக்கலாம், சிராத்து பாலத்துல மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். நரகத்தை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. விசாரணையற்ற சொர்க்கத்தை இந்த உகாஷா அடைவார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் அவருடைய சமுதாயத்திற்குமாக இறைவன் வழங்கிய தனித்துவமான காரியங்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் இதுல அதிகமான செய்திகள் இருக்கிறது, அதை வரக்கூடிய வாரங்களில் நாம் அறிந்து கொள்வோம். நாளைய தினம் மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து இந்த மாநாட்டுக்கான செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டம் மஷூரா நடைபெறுகிறது. அனைத்து சகோதர சகோதரிகளும் கலந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.